யாழ்ப்பாண வணிகக் கழகத்துக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடல் யாழ்ப்பாண வணிக சங்கத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண வணிக சங்கத்தின் தலைவர் ஜெயசேகரம், தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கோப் குழுவின் முன்னாள் தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி, யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் மற்றும் வணிகர் கழகத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது வணிகர் கழகத்தின் தலைவர் ஜெயசேகரம் கருத்து தெரிவிக்கையில், இன்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் மற்றும் யாழ் மாவட்ட பொறுப்பாளர் எல்லோரும் இன்று யாழ் வணிகர் கழகத்துக்கு வந்து எமது வணிகர் கழக பிரதிநிதிகளுடன் இன்றைய எமது நாட்டில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை மற்றும் அரசியல் பிரச்சனை, வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மிக நீண்ட நேரம் விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலிலே பல விடயங்கள் ஆராயப்பட்டது. குறிப்பாக வடமாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு எமக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற விடயங்கள், வடபகுதியிலே பொருளாதாரம் மேம்படுவதற்கு எமக்கு இருக்கின்ற தடைகள் தொடர்பாகவும், கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாகவும், ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக கலந்துரையாடினோம். அவர்கள் தாங்கள் பொருளாதார விடயத்திலே தாங்கள் ஒரு திறந்த சமமான வடக்கு கிழக்கென்று பேதமில்லாமல், வடக்கு தெற்கு என்ற பேதமில்லாமல் சமமாக முறையிலே தாங்கள் அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயல்வோம் என்றும், அரசியல் ரீதியாக இந்த கடந்த கால வரலாறுகளை மறந்து புதிதாக நாங்கள் சிந்தித்து இந்த நாட்டை வடக்கு தெற்கு என்ற பேதமில்லாமல் கட்டியெழுப்ப எங்களுடன் நீங்கள் இணைய வேண்டும் என்ற மாதிரியான ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுக்கான ஆதரவை அளிக்க வேண்டும். தாங்கள் தென்னிலங்கையிலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக செயற்படுகிறோம். வடமாநில மக்களும் அப்படியான ஒரு நிலையை எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக எமது வணிகர் கழக உறுப்பினர்கள் மிகவும் தெளிவாகவும் பல விடயங்களையும் ஆணித்தரமாக அவர்களிடம் பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக எமது பொருளாதார விடயம், அரசியல் விடயம், கடந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பின் 1948 கடந்த 75 வருடங்களாக தென்னிலங்கையால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம், ஒடுக்கப்பட்டு கொண்டு வருகிறோம், ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் என்பதை விழாவாரியாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பாரபட்சமான முறையிலே வேலைவாய்ப்பு தொடக்கம், இன்றைக்கு கூட எத்தனையோ இந்து ஆலயங்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. நாங்கள் காலங்காலமாக வழிபட்ட ஆலயங்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? இப்படியான ஒரு நிலையிலே தமிழ் மக்களை தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லுவது எந்த வகையில் நியாயம் என்றெல்லாம் கேட்டிருந்தோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு நல்ல நிலையிலே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அவர்களுக்கு வடிவாக நாங்கள் விளங்கப்படுத்தி அவர்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தும் தற்போது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு வித்தியாசமான நிலையை எடுக்க இருப்பதாகவும், அது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த தமிழ் மக்கள் முயன்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். இது ஏன் ஏற்பட்டது என்பதற்கான விளக்கத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே நீங்கள் என்ன உத்தரவாதம் தந்தாலும் அந்த உத்தரவாதங்களை நம்பக்கூடிய நிலையிலே தமிழ் மக்கள் இல்லை. ஆகவே அவர்கள் பொது வேட்பாளரைத்தான் ஆதரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதையும் தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்ல, அண்மையிலே இங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதி தொடக்கம் மற்றும் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தொடக்கம், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக்கா உட்பட எல்லோரும் 13வது திருத்த சட்டமூலத்தை ஏற்கனவே அரசியல் யாப்பிலே இருக்கின்ற
அந்த திருத்த சட்ட மூலத்தை தாங்கள் முழுமையாக அமுல்படுத்த ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று இங்கே அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பை பற்றியும் அவர்கள் சொல்லியிருந்தார். நாங்கள் அதுக்கு சொல்லியிருந்தோம், இந்த அறிவிப்புகள் எல்லாம் மக்கள் நம்பக்கூடியதாக இல்லை. இது கடந்த வரலாறு, கடந்த கால 75 வருட கால வரலாறு ஆனபடியால் நீங்கள் எந்த வாக்குறுதி அளித்தாலும் அதை செயற்படுத்த மாட்டீர்கள், அதை நம்பவும் தமிழ் மக்கள் தயார் இல்லை என்பதையும் நாங்கள் ஆணித்தரமாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருந்தோம். அவர்கள் அதற்கு நாங்கள் அவர்களிடம் ஒரு கோரிக்கை ஒன்று விட்டிருந்தோம். அதாவது, நீங்கள் இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பு அமல் நடத்துவதாக உத்தரவாதம் அளித்திருந்தீர்கள். நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாதங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த 3 மாதங்களுக்குள் நீங்கள் உத்தரவாதம் அளித்த 13வது திருத்தத்திலே இருக்கின்ற முழு அதிகாரத்தையும் இந்த மக்களுக்கு நீங்கள் வழங்க தயாரா? அப்படி நீங்கள் தர தயாராக இருந்தால் நாங்கள் எல்லா இந்த தென்னிலங்கையிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் அத்தனையும், அவர்களுடைய கட்சி தலைமைகள் அத்தனை பேரையும் நாங்கள் அழைத்து யாழ்ப்பாணத்திலே ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இந்த அத்தனை பேரும், இந்த உறுதியளித்த அத்தனை பேரும் இந்த எலெக்ஷனுக்கு முதல் நீங்கள் இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக நீங்கள் அமுல்படுத்துவீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் உங்களை நம்புவார்கள். அதன் பின்பு நடக்க போகிற எலெக்ஷனில் நீங்கள் வெண்டா பிறகு அதற்கு மேலே அரசியலமைப்பு ரீதியாக நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் தற்போது இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கின்ற திருத்தப்பட்ட 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த நீங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம். அது அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனபடியாக இது நாங்கள் தங்கள் கட்சி தலைவர்களுடன் கதைத்து நீங்கள் அந்த அழைப்பை விடுங்கள், நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதை கலந்துரையாடி இதை பற்றி ஒரு முடிவெடுக்கலாம் என்று நாங்கள் இங்கே பொது அமைப்புகள் எல்லாரையும் அழைத்து இந்த கட்சி தலைமைகளையும் அழைத்து எலெக்ஷனுக்கு முதல் நீங்கள் இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் உங்களை நம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகையால் அதை முன்னெடுங்கோ என்று நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தங்களோட கட்சி தலைமையுடனும் மற்றவருடனும் கலந்துரையாடுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். எங்களை மற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்குமாறு கேட்டிருக்கின்றார். ஆகையால் நாங்கள் அவர்கள் சம்மதிக்கும் பட்சத்தில் அதற்கான முன்னெடுப்பை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அப்படி நடக்குமாயிருந்தால் விரைவில் அந்த கலந்துரையாடல் நடைபெறும். அதிலே இந்த 13வது திருத்தம் முழுமையாக அமுல்படுத்துவதற்கு எங்கெங்கே என்னென்ன தடைகள் இருக்கிறது என்றதை கண்டறிந்து இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுவர முடியும். அதன் பின்பு இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள மக்கள் ஒரு ஒற்றுமையாக பயணிக்க முடியும் என்பதையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம். ஆகையால் இந்த இன்றைய நடந்த கலந்துரையாடல் ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு கலந்துரையாடலாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் வணிகர் கழகம் சார்பிலே இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம். இதை நாங்கள் எல்லா பொது அமைப்புகளையும் இணைத்து, குறிப்பாக தமிழ் மக்கள் பொதுச்சபை உட்பட என்ற அந்த பொதுச்சபையிலே எல்லா மத தலைவர்கள் உட்பட எல்லோரும் அங்கம் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடனும் கலந்துரையாடி அவர்களையும் அழைத்து இதற்கான ஒரு முன்னெடுப்புகளை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நன்றி. අද දිනේදී අපි යාපනයේ වාණිජ මණ්ඩලය සමග இந்த நாட்டில் உள்ள தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு புதிய பாதை தேவை. 13 பற்றிய விடயங்கள் எமக்கு தெரிகிறது. மாகாண சபை முறைமை என்பது தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்பதை கூறி வருகின்றோம். கடந்த கால தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் நாம் கூறி வருகின்றோம். நாட்டில் உள்ள அரசியல் ஜாப்பின் ஒரு சட்டம் மூலமே அதனை யாரும் அமுல்படுத்த தேவையில்லை. அதனை நடைமுறைப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. இம்முறை தேர்தலில் நாமே வெற்றி பெறவுள்ளோம். எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக இதனை அமுல்படுத்த முடியும் என்பது தொடர்பாக திறந்த கலந்துரையாடலை அனைத்து தரப்புடனும் மேற்கொள்ள நாம் முன் வந்துள்ளோம். කරන්න ඕන කියන පොදු කාරණා වගේම උතුරේ දීවර කර්මාන්තය, උතුරේ වරායන්
උතුරේ සංචාරක කර්මාන්තය, උතුරේ තියෙන නිෂ්පාදන යුද්ධය අවසන් වෙන අවුරුදු 15ක් ගිහිල්ලත් ආර්ථිකයට දායක කරගන්න බැරි වෙච්ච එක, ඒ අසාර්ථක වීමට හේතු සහ විශේෂයෙන් ලෝකයේත් එක්ක බද්ධ වෙන්න උතුරු සහ නැගෙනහිර ජනතාවට මේ නිෂ්පාදන ආර්ථිකය පුළුල් කරන්න තියෙන අවස්ථා පිළිබඳව අපි සාකච්ඡා කළා. ඒ වගේම දේශපාලන කාරණා පිළිබඳව කතා කළා. එහිදී විශේෂයෙන්ම වාණිජ්‍ය මණ්ඩලයේ පැත්තෙන් අදහස් යෝජනා වුණා. දැනට බොහෝ අපේක්ෂකයින් 13 වෙනි සංශෝධනය පිළිබඳව ඔවුන් බලයට පැත් වුණාට පස්සේ ක්‍රියාත්මක පිළිබඳව කතා කරලා තියෙනවා. දැන් මේ උතුරේ දෙමළ භාෂාව කතා කරන ජනතාව බොහෝ පොරොන්දු වලින් පීඩාවට පත් වෙලා ඉන්නේ. ඒ නිසා ඔවුන් යෝජනා කරනවා 13 වෙනි සංශෝධනය මැතිවරණයට කලින් ක්‍රියාත්මක කර හැකි ආකාරයන් පිළිබඳව පුළුල් සංවාදයක් අවශ්‍යයි කියලා, සාකච්ඡාවක් අවශ්‍යයි කියලා. ඒ සාකච්ඡාවට උන් බලාපොරොත්තු වෙනවා දැනට ඉදිරිපත් වෙලා ඉන්න අපේක්ෂකයින් කැඳවන්න, විශේෂයෙන්ම ප්‍රධාන පක්ෂවල අපේක්ෂකයින් කැඳවන්න. ඒ සඳහා උන් මැදිහත් වෙන්න බලාපොරොත්තු වෙන බව ඉදිරිපත් කළා. ඉතින් අපි යෝජනා කළා විවෘත ආරාධනාවක් කරන්න. අපේ පක්ෂත් සමගත් අපි සාකච්ඡා කරන්නම් මේ පිළිබඳව. මොකද අපි විශ්වාස කරනවා දැනටමත් යෝජනා වෙලා ක්‍රියාත්මක වෙලා තියෙන පළාත් සභා අක්‍රිය කරලා තියෙන්නේ, අක්‍රිය වෙලා තියෙන්නේ, මැතිවරණ කල් ගිහිල්ලා තියෙන්නේ, පළාත් පාලන මැතිවරණ කල් ගිහිල්ලා තියෙන්නේ. ගම් මට්ටමේ බිම් මට්ටමේ මහජන නියෝජිතයින්ට අඩුතරමේ තම ජනතාව නියෝජනය කරන් තියෙන අවස්ථා නතර වෙලා තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම අපි මේ පිළිබඳව දැඩිව සලකා බලන්න ඕන. ඒ වගේම තමයි නව තත්ත්වයන්ට අනුව, නව ලෝක තත්ත්වයන්ට අනුව, අලුත් දේශපාලන තත්ත්වයන්ට අනුව, රටේ වර්තමාන ආර්ථිකයට, දේශපාලනයට ගැළපෙන ආකාරයට අනුව උතුර හා නැගෙනහිර පළාත්වල දෙමළ භාෂාව කතා කරන ජනතාවගේ අයිතිවාසිකම් පිළිබඳ පුළුල්ව හිතන විසඳුමක් අවශ්‍යයි. ඒ පිළිබඳ අපට පුළුල් ලෙස හිතලා සාකච්ඡා කරලා විසඳුම් ලබා ගන්න ඕන. ඉතින් ඒ විසඳුම් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් ආකාරය පිළිබඳ කතා කරන්න ඕන. ඒ සඳහා වාණිජ්‍ය මණ්ඩලයේ මැදිහත් වීමක් කරනවා නම් අපි අපේ පක්ෂත් සමග සාකච්ඡා කරලා අපේ ප්‍රතිචාරය දක්වන්න පුළුවන්. නිසා විශේෂයෙන්ම ඔවුන් යෝජනා කරනවා ඔවුන් මේ පිළිබඳව ක්‍රියාත්මක වෙන්න සූදානම් කියලා. අපි කිව්වා අපේ පැත්තෙනුත් අපේ පක්ෂවලට ඒ අදහස් ඉදිරිපත් කරන්නම් කියලා. අපි හිතන්නේ පළවෙනි වතාවට අපිට පුළුවන් වුණා ඉතා විවෘත අදහස් යොමාරු කර ගැනීමක් කරන්න. ආර්ථිකය පිළිබඳව, දේශපාලනය පිළිබඳව, රටේ තත්ත්වය පිළිබඳව අපි හිතනවා මේ සංවාදය මීට කලින් සිද්ධ වෙන්න තිබෙන දෙයක්. ප්‍රමාද වෙලා හරි මේ සංවාදය ආරම්භ කරන්න ලැබීම පිළිබඳව අපි ඉතාම සතුටුයි. ඉතින් අපි ස්තුතිවන්ත වෙනවා වාණිජ්‍ය මණ්ඩලයට. අපිත් සමග අපේ ආර්ථික ප්‍රතිපත්ති, දේශපාලන කාරණා සාකච්ඡා කරන්න මේ අවස්ථාව ලබා දීම ගැන. මේ සංවාදය, මේ සාකච්ඡාව අපි අතරේ අඛණ්ඩව පවත්වාගෙන යන්නත් අපි බලාපොරොත්තු වෙනවා. வணக்கம். இன்று யாழ்ப்பாண வணிகர் சங்கத்தோடு எங்களுடைய உரையாடல் மிகவும் ஆரோக்கியமான ஒரு திறந்த மனதுடனான உரையாடல் என நாங்கள் கருதுகின்றோம். இந்த உரையாடலுக்கு எங்களுடைய கட்சியின் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் தோழர் சுனில் அதுன்னத்தி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதன் பொழுது வணிக சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள், அது மாத்திரமல்ல கடந்த கால வரலாற்று ரீதியாக வஞ்சிக்கப்பட்ட சமூகம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்போ அந்த வஞ்சனைக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள், மறைந்திருப்பவர்கள் வேறு யாருமல்ல, அரசியல்வாதிகள். அப்போ அந்த அரசியல்வாதிகளால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்போ அதன் காரணமாகவே இவர்கள் எங்களை இன ரீதியாக மாத்திரமல்ல, எங்களை பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, மத ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டிருக்கின்றோம், ஒடுக்குமுறைக்குள்ளாகியிருக்கின்றோம் என்று வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டிய விடயங்கள் இருக்கின்றது. அப்போ இதன் காரணமாகவே இங்கே இருக்கின்ற தமிழர்கள் அல்லது வணிக சங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அனைவருமே இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறுகின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது.
அப்போ அதன் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்போ தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த உரையாடலுக்கு கலந்து கொண்டோம். அப்போ அந்த உரையாடலுக்கு வருகை தந்திருந்த பல வணிகர்கள் நிச்சயமாக பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அப்போ அந்த கருத்தின் போது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட கருத்து வேறு எதுவுமல்ல, அதாவது எதிர்வரும் காலங்களிலே என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக நிறைவேற்றப் போகின்ற அல்லது நடைமுறைப்படுத்த போகின்ற தீர்வு என்ன என்பது தொடர்பாக வினவினார்கள். அப்போ அந்த அவ்வாறான வினவுதலின் போது நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சகல பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் உரையாடினோம். அது மாத்திரமல்ல, தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு புதிய அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அது மாத்திரமல்ல, 13 என்றென்றைக்கு மந்திரம் ஓதுவது போல் அனைவரும் ஓதிக்கொண்டிருப்பது எங்களுக்கு காதுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த மாகாண சபை என்பது இன்றைய நேரத்தில் அன்றைக்கி 37 வருடங்களுக்கு முன்பு ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று. அப்போ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதை தருகின்றேன், அதற்கு மேலதிகமாக தருகின்றேன், அதையும் மேலாக தருகின்றேன் என்று கூறியே எங்களை வஞ்சித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு மாகாண சபை பிரம்மனே செயலிழந்து போன ஒன்றாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இந்த மாகாண சபை உருவாக்கத்தின் போதே நாங்கள் மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த மாகாண சபை முறைமை என்பது தேசிய பிரச்சனைக்கு தீர்வு அல்ல என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகின்ற ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் கூட நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலையும் கூட 2019ஆம் ஆண்டு வெளியிட்ட கொள்கை பிரகடனத்திலையும் கூட மிகவும் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றோம். இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேக, மெலை உள்ளிட்ட அனைத்து மக்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்ட உண்மையான தீர்வினை, மக்களுக்கு தேவையான புதிய அரசாங்கத்தை, புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ அந்த அரசியல் அமைப்புக்கான உரையாடல் பரந்துபட்ட உரையாடலாக இருக்க வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்றைக்கு இந்த அரசியல் அமைப்பின் உள்ளே இருக்கின்ற ஒரு சட்டம் மூலமே இந்த 13வது திருத்த சட்டம் மூலம் இந்த மாகாண சபை முறைமை. ஆகவே இதை நான் நிறைவேற்றப் போகின்றேன், நீ நிறைவேற்றப் போகின்றேன் என்று யாரும் சொல்வதற்கு முடியாது. இந்த அரசியலமைப்பில் இருக்கின்றவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த அரசாங்கங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றோம். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல், அப்போ அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல், நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். அந்த தேர்தலிலே இம்முறை வெல்லப்போவது வேறு யாரும் கிடையாது, தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவரான அனுரகுமார திசாநாயக்கா என்பது உறுதி. அதனால் எங்களுக்கும் தேவை இருக்கின்றது, வேறு எதுவுமல்ல. இது தொடர்பாக இருக்கின்ற வணிகர் சங்கமா உள்ளிட்ட அனைவரோடும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு வணிகர் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட மிகவும் ஒரு ஆரோக்கியமான, மிகவும் சிறந்த ஒரு முன்மொழிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் அவர்கள் அதாவது இந்த 13 தொடர்பாகவும் மாகாண சபைகள் தொடர்பாகவும் இவைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஆரோக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா முடியாதா என்று ஒரு திறந்த உரையாடல் ஒன்றை அரசியல் கட்சிகளோடு செய்வதற்கு தாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தீர்மானம் என்பதை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியில் என்ற வகையில் வரவேற்கின்றோம். அப்போ அந்த தீர்மானத்தை முன்னெடுத்து அந்த பகிரங்க உரையாடலின் போது இருக்கின்ற அரசியல் கட்சிகள் பகிரங்கமாக இவைகளை அறிவிக்க வேண்டும். அப்போ அறிவிப்பதற்கு முன் அவர்களுடைய கோரிக்கை, அதாவது அந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் இதற்கான ஆரோக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா என்பதையும்
ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த உரையாடல் மிக மிக ஆரோக்கியமான உரையாடல். இந்த உரையாடல் நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு தாமதமாகிவிட்டதோ என்கின்ற கருத்து எங்களுக்கு தெரிகின்றது. ஏனென்றால் வணிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய கருத்துக்களை கேட்கின்ற பொழுது இதற்கு முன்பு நாங்கள் இவர்களை சந்தித்திருந்தால் இதையும் விட ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலை அல்லது அதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கலாம். இது எங்களுக்கு மிக மிக ஆரோக்கியமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதனால் கடந்த காலம் என்பதை விட எதிர்காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த எதிர்காலம் என்பது சுபிட்சமாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, அது தமிழா சிங்களமா முஸ்லிமா என்றல்ல, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு திசையை நோக்கிய செல்லுகின்ற ஒரு நாட்டையும் சமூகத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே தேசிய மக்கள் சக்தியினுடைய குறிக்கோள். அதன் அடிப்படையில் வணிகர் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை நல்ல முறையில் நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். இதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடவை செவிமடுத்திருக்கின்றோம். ஆகவே அவர்களால் முன்மொழியப்படுகின்ற எந்த ஒரு செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய பூர்ணமான ஆதரவினை தெரிவிப்பதற்கும் அவர்களால் முன்மொழியப்படுகின்ற அந்த விவாதத்திற்கு எங்களுடைய கட்சியோடு உரையாடி நிச்சயமாக அதற்கும் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என்பதையே குறிப்பிட்டாகும். Affecting the health of the population in all age groups. So I'm taking care of many on the disease oriented, but more of environmental oriented. So we. யாழ்ப்பாணத்தை ஸ்மார்ட் நகரமாக்குவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களுடன் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் நேற்று கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஆசியாவில் ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்கும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கையில் இதுவரை 17 ஸ்மார்ட் நகரங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாண நகரையும் ஸ்மார்ட் நகரமாக்கும் திட்ட யோசனை கடந்த 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒருங்கிணைப்புடன் இந்த திட்டத்தை செயற்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தற்போது முன்வந்துள்ளதுடன் முன்கள ஆய்வுகளையும் நடாத்தியுள்ளது. அதற்கமைய கழிவு முகாமைத்துவம், சுத்தமான குடிநீர், தூய்மை, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கிய வாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய சூழல் கட்டமைப்பு அடங்கலாக 9 பிரிவுகளின் கீழ் ஸ்மார்ட் நகர திட்டத்தை நடைமுறைப்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆளுநர் அவர்களின் அனுமதியை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் நேற்றைய தினம் கூட்டம் நடாத்தப்பட்டது. இந்த செயற்பாட்டுக்கான முழுமையான திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இதன்போது ஆளுநர் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். அத்துடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்குமாறு வடக்கு மாகாண சுகாதாரம் மற்றும் உள்ளூராட்சி திணைக்களங்களின் அதிகாரிகளுக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார்.